Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paperங்க. இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது quantitative aptitude. சரி வாங்க இந்த questions எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். The first question இன்னைக்கு பார்க்க போறது the ratio of diameter and height of a right circular cylinder is 4:3. If diameter of cylinder get reduced by 25%, then its total surface area reduced to 318.5 square meter. What is the circumference of the base of the cylinder? இது ஒரு right circular cylinderங்க. இது இப்படிதான் இருக்கும். இதுக்கான radius and height. So H and R. சரிங்களா? Radius and diameter na மொத்தம். This is diameter. That is 2R or நீங்க D ன்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ என்ன கொடுத்து ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர் அண்ட் ஹைட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4:3 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இஸ் 2R is equal to 4x. ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் எழுதுவோம். ஸோ தட் உங்களுக்கு என்ன தெரியுது, ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 2x. ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க, h is equal to 3x. இப்போ diameter of the cylinder is reduced by 25% அப்படிங்கிறாங்க. சோ நம்ம புது diameter கண்டுபிடிச்சுக்கலாம். new diameter என்னன்னா என் diameterல வந்து அது 25% கம்மியாயிருச்சு. சோ 25/100 of இருக்கிற டயாமீட்டர் வந்து 25% குறைஞ்சிருச்சு. அப்ப அதை நீங்க குறைச்சு இருக்கிற டயாமீட்டர் குறைச்சிங்கன்னா தான் புது டயாமீட்டர் தெரியும். 25% ஆஃப் த டயாமீட்டர் வந்துட்டு டயாமீட்டர் வந்து நீங்க எடுத்துட்டீங்க. தட்ஸ் வை 4x minus 25/100 into 4x. ஸோ இது வந்து 1/4. இந்த 4 கேன்சல் ஆயிரும். 4x minus x is 3x. So the new diameter is 3x. அப்போ new radius என்னங்க, new radius is 3x/2. ஓகே, ஸோ என் டயாமீட்டர் இந்த மாதிரி 25% குறைஞ்சா என் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 318 குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரிஜினல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ தெரியாது. சரிங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்ன, 2πr into r plus h. சரிங்களா? 2πr into r plus h. இப்போ இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம 2π வெளியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பழைய ரேடியஸ் போடுறோம். பழைய ரேடியஸ் எவ்வளோங்க, 2x. 2x பிளஸ் ஹைட் வந்துட்டு 3x மைனஸ் புது ரேடியஸ் போடுறேன். அது வந்து 3x/2 3x/2 பிளஸ் ஹைட் வந்து அதே தான் 3x. இது வந்துட்டு என்னுடைய ரெடியூஸ்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? சோ இந்த பை அண்ட் இந்த பையை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ரேடியஸ் ஹைட் தெரிஞ்சுவோம். அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் 2x into 5x minus 3x/2 into 6 plus 3 9x/2. That is equal to 318.5/2. இந்த 2 நான் கீழே கொண்டு போயிட்டேன். So 10x square minus 27x²/4. That is equal to 318.5/2. So LCM எடுத்துக்கலாம். So 40x² minus 27x²/4 is equal to 318.5/2. So இந்த 2 இந்த 4 cancel ஆச்சா 2. So அது மேல cross multiply பண்ணிக்கலாம். 40ல 27 போச்சுன்னா I will get 13. 13x² is equal to 318.5 into 2. இதை multiply பண்ணிக்கலாம். 5 2s are 10, 16, 17, 3 and 6. ஒரு டெசிமல் வைக்கும் போது இந்த 0 கேன்சல் ஆயிரும். So x square is equal to
637 by 13. So let me try with square number அது இருப்பாங்க. 9 ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய நம்பரா இருப்பாங்க. 49 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 ஏன்னா 12 plus 1 அப்படி வரணும். 7 27 9 10 11 12 4 ones are 4 5 14 6 வருது அதுக்காக 7 3 6. So x square is equal to 49. X is equal to plus or minus 7 units நான் negative எழுத மாட்டேன். So x is equal to 7 units or centimeter. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா what is the square meter 7 meter. What is the circumference of the base of the cylinder? Base எப்படி இருக்குங்க? circular base இருக்காங்க. right circular cylinder circular base இருக்காங்க. circumference of the cylinder என்ன? circumference of the cylinder circumference of the base of cylinder அது வந்து circular base அதனால that will be 2 pi r. So 2 into pi into r வந்துட்டு பழைய ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். r எவ்வளவு 2x பழைய ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும் 2x. So 2 into 7. So radius is equal to 2x that is 14. So இங்க நான் 14 போட்டுக்கிறேன். So this will be 28 pi meter. All are in meter, right? இங்க square meter போட்டிருக்காங்க. All should be in meter. So 28 pi meter. So option A is the right answer. Okay. So நமக்கு இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு the TSA formula தாங்க. இது கண்டிப்பா தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். Then circumference of the circle வந்துட்டு 2 pi r. அவ்வளவுதாங்க. So next sum பாருங்க. The tens digit of a 3-digit number is 3. If the digits of x are interchanged and the number thus formed is 396 more than the previous one, the sum of unit and 100 digit is 14. What is the number? இங்க நம்பரை தான் xன்னு எடுத்திருக்காங்க. நம்ம அதை ட்ராப் பண்ணிட்டு கணக்கு மட்டும் போடலாம். நான் 3 digit நம்பர் இந்த மாதிரி கத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த சம்னாலும் போடலாம் அப்படிங்கறது நான் நம்புறேன். ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். Let the 3 digit number be. எப்படி இருக்கும்னா 3 digit நம்பர் சொல்லுங்க. இங்க கொடுத்துருக்க எல்லாமே 3 digit நம்பர் தானங்க. ஸோ 1's place, ரெண்டாவது 8ங்கிறது 10's place, 4ங்கிறது 100 place, 480ங்கிற நம்பர்ல. ஸோ 100x plus 10y plus z இதுதான் என்னுடைய நம்பர். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10th digit of a 3 digit number is 3 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க y is equal to 3. அப்ப நம்பர் என்ன ஆச்சுங்க? அப்போ நம்பர் என்ன ஆச்சு? therefore the number is 100x plus 30 plus z. இப்ப அடுத்ததுங்க, if the digits are interchanged, if the digits are interchanged, for example 935 digits interchange பண்ணாங்க, 5 வந்து 100 பிளேஸ்க்கு வந்து 3 இடமே மாறாது, 9 வந்துட்டு 1's பிளேஸ்க்கு வந்தது. அதுதான் சொல்றாங்க. if the digits are interchanged, அப்ப என்ன ஆகும்? 100z plus 30 அதேதான் plus x. என்ன சொல்லிருக்காங்க? the number thus formed is 396 more than the previous one. ஒரிஜினல் நம்பர் விட அதிகமா இருக்குமா? so 100x plus 30 plus z. அவ்வளவுதாங்க.
இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இந்த 30 ரெண்டு பக்கமும் அடிபட்டுரும். எக்ஸ் இசட்ல ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணா 99z minus 99x equal to 396. 9 ஆல பண்ணா 11z minus 11x is equal to 4 times. So 11 ஆல பண்ணும்போது z minus x is equal to 4. இது என்னோட number 1 equation. இன்னொன்னு பாருங்க, அடுத்த சென்டென்ஸ். sum of unit digit யாருங்க? z. 100 digit x is 14 கொடுத்திருக்காங்க. So given z plus x is equal to 14. இது number 2ங்க. இப்போ அதை reduce simultaneous equation solve பண்ணா z and x கிடைச்சிருக்கும். So z minus x equal to 4, z plus x is equal to 14. add பண்ணா x அடிபட்டுரும். 2z is equal to 18, z is equal to 9. இப்போ z 9 தெரிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? 1 or 2ல substitute பண்ணலாம். Substitute z equal to 9 in first equation. உங்களுக்கு எது ஈஸியா அதில் பண்ணிக்கலாம். So 9 minus x is equal to 4. 9 minus 4 is equal to x. So x is equal to 5ங்க. So நம்பர் என்ன போச்சு? x வந்துட்டு 5, z வந்துட்டு 9, y வந்து 3 அவங்களே கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்ப இந்த நம்பர்ல போடலாங்க. இப்போ வந்து x 5, y 3, z 9. The 3 digit number யாருங்க? 3 digit number is 100x plus 10y plus 9. I'm sorry, z. Sorry. இப்போ x வந்துட்டு 5. So 5 into 100 into 5 plus y வந்து 3 அவங்களே கொடுத்திருக்காங்க plus 9. So what you are getting? 500 plus 30 plus 9. That is 539. This is the number. 539. Option B is the right answer. So, அடுத்த sum பார்க்கலாம். S1 is a series of 4 consecutive even numbers. If the sum of reciprocal of first two numbers of S1 is 11 by 60, then what is reciprocal of the third highest number of S1? S1 என்னங்க 4 consecutive even numbers சொல்லிருக்காங்க. Consecutive even numbers என்னங்க? உதாரணத்துக்கு 2 எடுத்துட்டீங்கன்னா அது தொடர்ந்து வர even numbers 4, 6, 8. 22 எடுத்தா 24, 26, 28. 104 எடுத்துட்டா 106, 108, 110. இப்படி வரதா consecutive even numbers அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு அது யாருன்னு தெரியாது இல்லைங்களா? ஸோ 4 consecutive even numbers என்னன்னு எடுத்துக்கிறேன்னா x plus 2, x plus 4, x plus 6 இது எடுத்துக்கிறேங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the sum of reciprocal of first two numbers is 11 by 16. இவங்களுடைய reciprocal. அப்போ reciprocalனா 1 by x, 1 by x plus 2. என்ன கொடுத்தாங்க? sum of reciprocal of first two numbers is 11 by 60. So இந்த hint வந்து எனக்கு x கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். x கண்டுபிடிச்சிட்டோம்னா third highest even number இதுதான். அதோட reciprocal என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சது. LCM எடுக்கலாம். x plus 2 plus x divided by x into x plus 2 equal to 11 by 60. 2x plus 2 into 60 equal to 11x square plus 22x. Cross multiply பண்ணிட்டேன். So 120x plus 120 equal to 11x square plus 22x. சிம்ப்ளை பண்ணலாம். எனக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கிறாங்க. இந்த 120x வந்துச்சுன்னா 120ல 22 போச்சுன்னா 8, 11ல 2 போச்சுன்னா 9. 98x minus 120 equal to 0. இதை ஃபேக்டரைஸும் பண்ணலாம், ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். எது நமக்கு ஈஸியா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார்முலாவே போட்டுக்கிறேன். 98 மைனஸ் ஃபார்முலா வந்துட்டு
x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுல plus or minus root of 98 square minus 4 into 11 into minus 120. So, இங்க plus ஆயிரும். Divided by 2 into 11. That is 22. So, 98 square பண்ணீங்கன்னா 98 into 98, 64, 72, 78, 72, 81, 88, 401, 69. So 98 plus or minus root of 9604 plus 44 into 12 பண்ணிக்கலாம். So 8, 8, 4, 4, 8, 12, 1, 5, 5280 divided by 22. So 9604 கூட 5280 add பண்ணா 488 14 plus or minus root of 14,884 divided by 22. So இது perfect square எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க 2ல முடிஞ்சிருக்கு. somewhat it mimics 121. so நான் 122 ட்ரை பண்ணி பார்க்கறேன். 4 4 2 4 4 2 1 2 2 2 1. So 4 8 8 again 4 1. Yes, perfect. 98 plus or minus 122 divided by 22. So 98 plus 122 by 22 or 98 minus 122 by 22. So இது 220 by 22 which is 10. இது வந்து minus 24 by 22. இது வந்து minus 12 by 11. இது என்னுடைய x value. So இந்த நெகட்டிவ் நம்பர் வேண்டாம், நான் பாசிட்டிவ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் நம்பர், ஸோ கன்சிக்யூட்டிவ் 4 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். கன்சிக்யூட்டிவ் 4 ஈவன் நம்பர்ஸ் என்னன்னா 10, 12, 14 and 16. இல்ல தேர்ட் ஹையஸ்ட் வந்து 14, அவங்களோட ரெசிப்ரோக்கல். ஸோ ரிக்வயர்ட் ரெசிப்ரோக்கல் என்னன்னா 1 by 14. Okay, so எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். So B is the right answer, 1 by 14. Okay, thank you, stay tuned.